அப்போ நம்முடைய பேரவை தலைவர் பெரியவர் ராஜாராமன், ஏன்பா அதை விட்டுருப்பா, அதை விட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போ என்று அந்த பேச்சை அத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறிய போது அவர் கையை ஆட்டிய விதமும் அவருக்கு எனக்கு சொன்ன விதமும் அத்தோடு அந்த பேச்சை முடித்துக் கொண்டேன். அதனால்தான் முக்கியமான சம்பவம். அதே வசம்பந்தில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடுத்த நாள் என்னை அழைத்தார். என்னை கூப்பிட்டு கேட்டார், பியூனை பார்த்தால் கண்ணியமானவர் என்று சொல்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்டால் கண்ணியமானவர் என்று சொல்லுகிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளை கேட்டு உங்களை பற்றி விசாரித்தால் ரொம்ப பாராட்டுகிறார்கள், ஆனா நீங்க நேற்று ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு நேற்று நடந்த சம்பவம்லாம் வரிசையாக வருது. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். இல்லை சட்டசபையில் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு புரிந்தது சிடி தண்டபாணி அந்த பேச்சை குறித்து நான் பேசியதை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்று. இல்லைன்னே நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, நடந்ததை சொல்லி பாராளுமன்றம் நடந்ததை சொன்னேன் அப்படி. அப்போ உடனே அவர் சொன்னார், நேற்று இரவு பேராசிரியர் எனக்கு ஃபோன் செய்தார், ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். இதுல பிரச்சனை என்ன என்றால், அது உண்மை சம்பவமாக இருந்தாலும் இங்கே பேசுகிற போது எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு மனம் புண்படுகிறது என்றால் அந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அது இன்னொன்று, ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை மதிக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களிலே கூட நீங்கள் கொஞ்சம் நாசுக்காக பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்று, அப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்திய தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், புண்படாமல் பேச வேண்டும், நாகரிகம் என்றால் அந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அது இன்னொன்று, ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை மதிக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களிலே கூட நீங்கள் கொஞ்சம் நாசுக்காக பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்று, அப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்திய தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், புண்படாமல் பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி 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 வளர்த்தவருடைய அந்த பண்பிலை வளர்ந்த காரணத்தினாலே தான் என்னால் முடிந்தவரை அந்த ஜனநாயக பண்பினை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கின்றேன். அடுத்தது பெரியவர், அவரிடமிருந்து நான் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன என்றால், ஒரு முறை சட்டசபையில் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. நம்முடைய ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, என்ன சொன்னார் என்றால், முத்துத்தேவன் பட்டியலே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய குடும்பத்தாருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தார். உடனே கலைஞர் எழுந்தார், முத்துத்தேவன் பட்டியல் அல்ல, வேறு எந்த ஊரிலும் 100 ஏக்கர் நிலம் இருப்பதாக என்னை நிரூபித்தால் நான் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள் என்று சொன்னார். உடனே இவர் சவால் விட்டார், நான் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாரா என்று கேட்டுவிட்டார். கலைஞர் சொல்லுகிறார், நான் உடன்படுகிறேன், நீங்கள் வையுங்கள், ஆதாரங்களை எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர், முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர், புரட்சித்தோடைய அணுக்க தொண்டர், அவர் அப்படி குற்றச்சாட்டுகளை சொல்லி சபையிலே சவால் விட்ட பிறகு சபையை எதிர்பார்க்கிறது என்ன தீர்ப்பு வரும் என்று. இவருடைய நடுநிலைமைக்காக சொல்கிறேன், நீதி நியாயத்திற்கு அப்பாற்பட்டு, மரபுகளுக்கு அப்பாற்பட்டு, சபை விதிகளுக்கு அப்பாற்பட்டு எதையும் செய்யாத ஒரு மாபெரும் அவைத் தலைவராக அன்றைக்கு நாங்கள் அவரை பார்க்க என்ன தீர்ப்பு வருகிறது. என்ன சொல்றார் தெரியுமா? ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்தேன், பார்த்தேன், அது போலியான டாக்குமெண்ட்ஸ் என்று நான் முடிவு செய்கின்ற அவையில் அறிவித்தார். அப்படி செய்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு எதிராக கூட துல்லியமாக பார்த்து நான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற நடுநிலைமை தவறாத ஒரு அவை தலைவராக நான் அவரை பார்த்தேன். ரொம்ப அன்பா இருப்பார். நீங்க அவையை நடத்த சொன்னார், அண்ணன் திருநாக்கரசி சொன்னார் இல்லையா, ஏன்பா உட்காரே, ஏன்பா தெரியும்பா உன்னை உட்காருப்பா உட்கார என்றால், அந்த உரிமை அது எதனால் இருந்து வருகிறது என்றால், தன் செய்த தியாகத்தால், அர்ப்பணிப்புறவால், அன்பால், ஒரு குடும்ப உறுப்பினரை போல ஆகிவிட்ட அந்த பெருமையால் அவரால் அன்றைக்கு சபை மிக சிறப்பாக எல்லாம் நடத்த முடிந்தது. அடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெளிநாட்டுக்கு போகலாம். முதல் முறையாக அவர் என்ன செய்தார் என்றால், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 30 பேராக பிரித்து ஒரு 3 முறை எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வெளிநாடுகளெல்லாம் அழைத்து போய் பார்த்து வருவதற்கு அரசின் செலவிலே அனுப்ப வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜாதி, மத, இன, மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருவருக்கொரு குடும்பமாக பழக வேண்டும் என்கின்ற அந்த குடும்ப பாசத்தை வளர்க்கின்ற முயற்சியிலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற ஒரு தலைவராக நான் பேரவையில் அவரை பார்த்தேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நினைவை
நினைத்துக் கொள்வது என்பது எதிர்காலத்திற்கு வருகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் அது ஒரு சொன்னார். நம்முடைய பெரியவர் வீரமணி பேசுகிற போது அது படமல்ல, ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து வேறுபாடு தனிப்பட்ட பகையாக மாறிவிடக் கூடாது என்பதில் அக்கறையாக இருந்தவர். இதை நம்முடைய முன்னோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல சபாநாயகர் என்பது வெற்றி என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதில் இல்லை, அவர் எத்தனை பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்தார் என்பதில் இருக்கிறது. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது இல்லை, அனைத்து தரப்பினருக்கும் ஒரே அளவுகோலை பயன்படுத்தினார் என்பதில் இருக்கிறது. அந்த வகையில் பெரியவர் ராஜாராம் அவர்கள் அவருடைய வெற்றி பயணம், அவர் நல்ல வேல்யூஸை சட்டமன்ற உறுப்பினருக்கு கற்றுத்தந்தார் என்பதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன்.